ஒரு முக்கியமான கருத்து. இந்த கருத்தை முடிஞ்ச வரையும் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். எதுக்கு இந்த கருத்து சொல்கிறேன்னா, கொரோனா மாதிரி தான் இது. நம்ம வந்து எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் படிக்க வைக்கிறது எதுக்காக தெரியுமா படிக்க வைக்கிறோம்? பசங்க வந்து எல்லோரும் வந்து நல்லா திறமையாக படிக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து ஸ்கூலில் சேர்த்து அந்த வந்து மைண்டில் மனப்பாடமாக வச்சு சொல்லி தான் நம்ம குழந்தைங்கள சேர்த்துறோம். இதில் என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ ஒரு 3 மாதமாக எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து படிக்கிற பசங்கள்லேருந்து 18-20 வயசு ஆண் பெண்கள் வரையும் மைண்டுக்குள்ளே வந்து இந்த அரசியல் மூடு தான் உள்ளே போயிடுச்சு. இப்போ அது எல்லாம் போய் ஒரு பக்கம் இப்போ வந்து இந்த பாலியல் வன்கொடுமை இங்கே கெடுக்கிறாங்க, அங்கே கெடுக்கிறாங்க, டாஸ்மார்க்கில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு உலகத்துக்கு முக்கியமானது இது 2 தான் ஓடின்னு இருக்குது. இனிமேல் எதிர்காலத்தில் பசங்க எப்படி படிப்பாங்கன்றது ஒன்றுமே எனக்கு புரியல. ஏன்னா கட்டுறது கல்லளவு, கல்லாளது உலகளவுன்ற மாதிரி இவங்க இப்போ கற்றுக்கிறது இதை தான் கற்றுனுக்கிறாங்க. ஏன்னா இது தானே எந்த செல்லில் எடுத்தாலும் வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது. எந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தினாலும் இங்கே பாலியல் வன்கொடுமை, அங்கே பாலியல் இதை காட்டி 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 எல்லாருமே ஊட்டிட்டாங்க. நல்லா மனசுக்கு வந்து ஊட்டிட்டாங்க. அதுதான் விதைச்சவன் விதையை தான் அறுப்பான், வினையை விதைச்சவன் வினையை தான் அறுப்பான்னு அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லார் மனசுலையும் வந்து இந்த விதைஞ்சு போச்சுங்க. இதை தயவு செஞ்சு வந்து இனிமேல் வந்து இந்த டாஸ்மார்க் பிரச்சனை, இந்த பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு டிவியில் இருக்கட்டும், ஒரு செய்தியில் இருக்கட்டும், ஒரு வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எதுலையுமே இந்த 2 விஷயத்தை மட்டும் போடாமல் தயவு செஞ்சு கவர்மெண்ட் இதுக்கு தடை போடணும். தடை போட்டால் தான் இனிமேல் இருக்கிற காலமாச்சு நிம்மதியாக எல்லோரும் வாழ்வாங்க. இல்லைனா அதை பார்த்து பார்த்து மைண்ட் கான்செப்ட் வந்து அதையே ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிடுவாங்க. சத்தியமாக பைத்தியமாட்டம் ஆகிடுவாங்க எல்லாருமே. ஏன் சார் இது கவர்மெண்ட் புரிஞ்சிக்கவே தெரியாத இதை? கண்ணு பார்த்தா செய்கிற மெச்சூரிட்டி சார் நம்ம. அதனால் கண்டிப்பாக காது எதுக்கு தெரியுமா? கேட்டால் உணர்றதுக்கு, கண்ணு பார்த்தா ரசிக்கிறதுக்கு, வாய் பேசுகிறதுக்கு, நாக்கு சுவைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து 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 எல்லோரும் மைண்ட் கான்செப்டில் ஓடிடுச்சிங்க. இதை முதல்ல என்ன நிறுத்த முடியுமான்னு பாருங்கள். வந்துக்கிற சிஎம் கிட்டே சொல்லுங்கள். அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவரால் தான் இதெல்லாம் உருவாகினது. குழந்தைங்கள்லேருந்து படிக்கிற பசங்க வரையும் உருவானதுக்கு காரணமே இப்போ வந்துக்கிற சிஎம் ஐயாவை தான். அவர் மட்டும்தான் நிறுத்த சொல்லணும். ஓகே, அவர் தயவு செஞ்சு அவர் நிறுத்த சொல்லுங்கள். இந்த வீடியோ இது 2 விஷயத்தை மட்டும் வீடியோவை செல் பண்ணி எல்லாமே லாக் பண்ண சொல்லுங்கள்.